சுய மரியாதை எண் 242. நான் ராஜயோகி ஆத்மா. அவ்யக்தவாணி 8/4/92. யோகியின் ஆசனம் விதவித நிலை ஆகும். சில நேரம் சுய மரியாதை நிலை, சில நேரம் பாபாவின் மன சிம்மாசனதாரி நிலை, பரிஸ்தா நிலை, லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் நிலை, அன்பு சொரூப நிலை, வெரைட்டி நிலையில் இருப்பதாகும். சங்கல்பம் செய்ததும் அனுபவம் ஆக வேண்டும். ராஜயோகி எந்த நிலையில் இருந்திட மனம் புத்தி கேட்டாலும் மனம் புத்தி அந்த நிலையில் வேண்டும். கர்ம இந்திரியம் கட்டளையை ஏற்க வேண்டும். மனம் புத்தி சமஸ்காரம் உங்கள் கட்டளையை ஏற்க வேண்டும். நீங்கள் அதிகாரி. ஒரு வினாடியில் அசரீரி நிலையை அனுபவம் செய்ய முடிகிறதா? 18/1/93. சரீரப்பற்றில் வரக்கூடாது. ராஜயோகி எனில் மாஸ்டர் சர்வசக்திவான், கர்ம பந்தனத்தை நீக்கக்கூடியவர், கர்ம இந்திரியத்தை கட்டளைப்படி நடத்தக்கூடியவர். இப்படிப்பட்ட அப்பியாசம் இல்லாவிட்டால் பாஸ் வித் ஆனர் எப்படி ஆவது? சரீரத்தில் வருவது எவ்வளவு சகஜமோ அவ்வளவு சரீரத்திலிருந்து விலகி அசரீரி ஆவதும் சகஜம் ஆக வேண்டும். பல கால அப்பியாசம் தேவை. லட்சியம் சிறந்தது. அதற்கேற்ப புருஷார்த்தமும் செய்ய வேண்டும். லாஸ்ட் சோ பாஸ்ட், பாஸ்ட் சோ பஸ்ட் வர தீவிர புருஷார்த்தம் செய்ய வேண்டும். சுய மரியாதை எண் 243. நான் சகஜ யோகி, கர்மயோகி ஆத்மா. அவ்யக்தவாணி 10/1/94. சகஜம் எனில் அது சதா நிரந்தரமாக இருக்க வேண்டும். சகஜ யோகி எனில் நிரந்தர யோகி. யோகி வாழ்வு சதா இருக்க வேண்டும். கர்ம யோகி நாம் யோகம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அன்பானவரின் நினைவு வரும். இருப்பதிலேயே அன்பானவர் பாபாதான். தேகம், தேக சம்பந்தம், பதார்த்த நினைவு வரக்கூடாது. மனிதரோ பொருளோ ஆக்கர்ஷிக்கக்கூடாது. ஒவ்வொரு கர்மம் யோகயுக்த யுக்தியுக்தாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடி சொல் சங்கல்பம் சிரேஷ்டமாக இருக்க வேண்டும். கர்ம யோகி எனில் சகஜ யோகி. சிரேஷ்ட கர்மத்தின் அடையாளம் சுயமும் மற்றவரும் திருப்தியாக இருப்பதாகும். யோகியின் பிரபாவம் தானாகவே மற்றவர் மீது ஏற்படும். அதிருப்தி இருக்கிறது எனில் யோகயுக்த ஆவதில் குறை இருக்கிறது என அறியலாம். திருப்தி யோகி வாழ்வின் விசேஷ லட்சியம் ஆகும். திருப்தி சுயத்திடம், பாபாவிடம், லௌகீக அலௌகீக பரிவாரிடம் இருக்க வேண்டும். யோகம் எனில் சைலன்ஸ் சக்தி ஆகும்.
சுயமரியாதை எண் 244. நான் ராஜரிஷி. அவ்யக்தவாணி 23/1/87. ராஜரிஷி எனில் ராஜ்யம் செய்தபோதும் எல்லையில்லா வைராக்கியம் உடையவர். சுயராஜ்யம் செய்தபோதும் பேகத் வைராக்கியம் தேவை. பழைய உலகில் என்ன இருக்கிறது? சாரமில்லாத உலகம். ஆகவே இதன் மீது வைராக்கியம் வரவேண்டும். சிரேஷ்ட பிராமண உலகிற்கு நாம் வந்துவிட்டோம். வைராக்கியம் எனில் லகாவ் கூடாது. லகாவ் இருந்தால் புத்தியின் ஜுகாவ் இருக்கும். லகாவ் இருக்கும் இடத்திற்கு புத்தி செல்லும். எவ்வித ஆகர்ஷணமும் ஆகர்ஷிக்கக்கூடாது. சுயராஜ்யம் முன் இந்த ஆகர்ஷணம் என்ன? ஒன்றுமில்லை. எவ்வித லகாவ் ரிஷி ஆக விடாது. மாயா ஆகர்ஷணத்திலிருந்து விலகியிரு. நாம் ராஜரிஷி ஆத்மா. இந்த வரதானத்தை சதா நினைவில் வையுங்கள். 10-11-87. ராஜா எனில் அதிகாரி. ரிஷி எனில் தபஸ்வி. தபஸ்யாவின் பலம் சகஜமாக மாற்றம் செய்விக்க ஆதாரம். பரமாத்மா லகன் மூலம் தன்னையும் உலகையும் சதா காலத்திற்கு நிர்விக்னம் ஆக்க வேண்டும். நிர்விக்னம் ஆவது ஆக்குவது இதுவே சேவை ஆகும். ஜீவன்முக்த வரதானம் பாபாவிடம் பெற்று மற்றவரையும் அப்படி ஆக்க வேண்டும். நிர்பந்தனம் எனில் ஜீவன்முக்த ஆகும். 27-12-87. ராஜ்யம் வைராக்கியம் இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். பேகத் வைராக்கியம் பிராப்தி சொரூபத்தை தருவதாகும். பழைய உலகம் மீது வைராக்கியம் வைப்பதால் புது உலகிற்கு அதிகாரி ஆகிறோம். பெயர் வைராக்கியம் கிடைப்பது பிராப்தியாகும். விடுவதில்தான் எடுப்பது இருக்கிறது. ஒன்று கொடுத்து பல கோடி பதம் பெறுகிறீர்கள். ஒரு பிறவி வைராக்கியம் பல பிறவிக்கு பாக்கியம் அடைகிறோம். ராஜரிஷி ஆத்மாவை உலக ஆத்மாக்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் மீது அன்பு காட்டுகிறார்கள். 2-12-93. சுயராஜ்யம் கிடைத்தால் நாம் ராஜா. பழைய உலக ஞானம் கிடைத்து அதன் மீது பேகத் வைராக்கியம் வைத்தால் ரிஷி. நாம் தான் ராஜரிஷி. தன்மீது, மனிதர் மீது, வஸ்து மீது லகாவ் இருந்தால் நாம் ராஜரிஷி ஆக முடியாது. மனம், புத்தி, சமஸ்காரம் நம் வசமாக இருப்பின் லகாவ் வராது. துக்க அனுபவத்தை 63 பிறவி அனுபவம் செய்துவிட்டோம். இப்போது நாம் ஏமாந்து விடக்கூடாது. பழைய உலகம் மீதுள்ள லகாவ் தங்கமானிற்கு நிகரானது. அது சோகவனத்திற்கு நம்மை கூட்டிச் சென்றுவிடும். கெட்ட பொருளை விடுவது நல்ல பொருளை பெறுவதில் சிரமம் இருக்குமா? நாம் பெறுவதோடு ஒப்பிடும்போது விடுவது ஒன்றுமே இல்லை. ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 245. அவ்யக்தவாணி 11-4-85. நான் கர்மயோகி ஆத்மா. நினைவில் இருந்து கர்மம் செய்வதால் கர்மத்தில் ஒருபோதும் களைப்பு வராது. நினைவில் இருந்து கர்மம் செய்வதால் குஷி அனுபவம் செய்வீர்.
வருங்கால கணக்கு நிறைந்து இருக்கும். தற்கால கணக்கு சிரேஷ்டம் ஆகிவிடும். கர்ம யோகி ஆகி சேவையின் பாட் செய்கிறீர்கள். சர்வ சக்திகளின் கஜானாவை சேமித்துள்ளோம். சங்கம யுகத்தில் பேட்டரி சதா சார்ஜ் செய்யப்பட்டு இருக்கிறது. துவாபர யுகத்திலிருந்து பேட்டரி சார்ஜ் குறைந்து வந்தது. பேட்டரி சார்ஜ் செய்ய மதுபனம் வருகிறீர்கள். பாபாவுடன் குழந்தைகளும் இங்கு சந்திக்கிறார்கள். 23/1/87 கர்மயோகி ஒவ்வொரு கர்மத்தில் சதா வெற்றி பெறுகிறார். கர்மத்தின் பிரத்யட்ச பலனை கர்மம் செய்யும் சமயமே அனுபவம் செய்கிறார். வருங்காலத்திற்கும் சேமிப்பு ஆகிறது. டபுள் நன்மை. கர்மயோகி ஒருபோதும் கர்ம பந்தனத்திற்கு வசம் ஆக மாட்டார். ஞாரா பியாராவாக இருப்பார். கர்ம பந்தனத்திலிருந்து விலகி இருத்தலே கர்மாதீத் ஆகும். கர்ம யோகி நிலை கர்மாதீத் நிலையை அனுபவம் செய்விக்கிறது. மற்றவரையும் பந்தனத்திலிருந்து விடுவிப்பார். பெரிய காரியத்தையும் விளையாட்டாக செய்து முடிப்பார். எப்படிப்பட்ட காரியமும் மனோரஞ்சன் ஆக அனுபவம் செய்வார். கர்மம் நினைவு இணைந்தே இருக்கும். தனியாக முடியாது. 13/12/89 கர்மம் யோகம் இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும். சரீரம் ஆத்மா இணைந்தே இருக்கும்போதுதான் வாழ முடிகிறது. சரீரத்தில் இருந்து ஆத்மா போய்விட்டால் வாழ்க்கை முடிந்துவிடும். யோகி வாழ்க்கையில் கர்மம் இல்லாமல் யோகமும் யோகம் இல்லாமல் கர்மமும் இருக்க முடியாது. மாயா வசமாகி யோகா வைப்பது எப்படி என்ற கேள்வி கர்மயோகி ஆத்மாவுக்கு வராது. நினைவில் எல்லா காரியமும் கைகூடும். சர்வ பிராப்தி ஜீவன்தான் கர்மயோகி ஜீவன். கர்மயோகி பாபாவுக்கு மிக நெருங்கி இருப்பார். 16/12/93 கர்மம் யோகம் இரண்டும் சம நிலையில் இருக்க வேண்டும். கர்மம் செய்யும்போது யோகம் சாதாரணம். கர்மம் மகானாக இருப்பது கூடாது. யோகம் செய்யும்போது யோகத்தில் இருந்து கொண்டே இருப்பது நல்லது. கர்மம் செய்யாது இருப்பது என இருக்கக்கூடாது. இரண்டும் சம நிலையில் இருந்திட வேண்டும். கர்மம் யோகம் சம நிலையில் இருந்தால் கர்மத்தில் பாபா மூலம் ஆசீர்வாதம் கிடைக்கும். அவரது சம்பந்தம் தொடர்பில் வருபவருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல காரியம் செய்பவர் தொடர்பில் வர அனைவரும் விரும்புகின்றனர். அவருக்கு பலர் சகயோகி ஆகிறார்கள். ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. யோகம் இருக்கும்போதே கர்மம் சிரேஷ்டமாக அமையும். யோகத்திற்கு பொருளே சிரேஷ்ட பாபாவின் ஸ்மிருதியில் இருப்பதாகும். சுயமும் சிரேஷ்ட ஆத்மா என்ற ஸ்மிருதியில் இருக்க வேண்டும்.
ஸ்மிருதி சிரேஷ்டம் எனில் ஸ்திதியும் சிரேஷ்டம் ஆகிவிடும். ஸ்திதி சிரேஷ்டமாக இருந்தால் வாயுமண்டலம் சிரேஷ்டம் ஆகிவிடும். ஞானம் கேட்காவிட்டாலும் யோகம் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் வாயுமண்டல பிரபாவம் அவரை ஆகர்ஷிக்க செய்யும். மதுபனத்தில் தபஸ்யாவின் வாயுமண்டலம் இருக்கிறது. அங்கு வருபவருக்கு தானாகவே யோகம் வருகிறது. கர்ம யோகி ஆகி கர்மம் செய்தால் அங்கு வாதாவரன் வாயுமண்டலம் மற்றவருக்கு சகயோகம் தரும். நீங்கள் இருக்கும் இடத்திலேயே சேவை ஆகிவிடும். கர்மயோகி ஆத்மா உலகினருக்கும் பாபாவுக்கும் பிரியமானவர். சைத்தன்யத்தில் இப்படி இருந்த காரணத்தால் உங்கள் சடச்சித்திரம் இருக்கும் கோயிலில் கூட பக்தர்கள் பிரியத்தோடு வருகிறார்கள். உங்கள் நினைவு சின்னத்தை பார்த்து குசி அடையுங்கள். கனவிலும் துக்க அலை வரக்கூடாது. சுய மரியாதையின் 246. விக்ன விநாசக் ஆத்மா நான். 23/1/85. உயர்ந்த நிலையில் இருப்பவர் விக்னத்தின் பிரபாவத்தில் இருந்து விலகி இருப்பார். விண்வெளியில் செல்பவர் உயரே இருப்பதால் பூமியின் பிரபாவத்திலிருந்து விலகி இருக்கிறார். உயர்ந்த நிலையில் இருப்பவர் விக்னத்தின் பிரபாவத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறார். சர்வ சம்பந்தத்தில் ஸ்நேக அனுபவத்தில் இருங்கள். ஸ்நேகம் இருக்கிறது, அதை எமர்ச்சி செய்யுங்கள். அமிர்த வேளையில் பாபாவை நினைக்கிறீர்கள். பிறகு காரியத்தில் பிஸி ஆகி விடுவதால் ஸ்நேகம் மெர்ஜ் ஆகிவிடுகிறது. எமர்ஜ் ரூபத்தில் வைத்தால் சக்திசாலியாக இருப்பீர்கள். 20/12/92. விக்னம் வரும்போது பயப்படுகிறீர்களா? விக்ன விநாசக் ஆத்மா சதா சர்வ சக்தி நிறைந்தவர் ஆவார். விக்னவசம் ஆக மாட்டார். விக்னத்தின் வேலை வருவது. நமது வேலை விக்ன விநாசக் ஆவது. நம்மிடம் விக்னம் ஏன் வர வேண்டும்? விக்னத்திடம் தோல்வி அடையக்கூடாது. தைரியம் வைப்பவருக்கு பாபா உதவி இருப்பதால் விக்னம் வந்தால் விளையாட்டாக வென்று விடுவார்கள். விளையாட்டில் குசி இருக்கும். குசியுடன் விக்னத்தை வென்று விடுவர். நாடக ஞான நினைவு மூலம் விக்னத்தை எதுவும் புதிதல்ல என புரிந்து கொள்வார். அநேக முறை வெற்றி அடைந்துள்ளீர்கள். நாடகம் அநேக முறை ரிப்பீட் ஆகியுள்ளது. இப்போது ரிப்பீட் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நிச்சயத்திற்கான விஷயம் இது. நிச்சயம் இருந்தால் ஆடாது அசையாது இருப்பீர்கள். ஓம்